Praise God. Hallelujah. 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 மகிமையின் தேவன் வெளிப்படுங்க. மகிமையின் தேவன் வெளிப்படுங்க. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வேத பாடத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரணும்ப்பா. நீங்கள் எங்களோடு பேசுவீர்னா எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஜீவனுள்ள தேவன் எங்களோடு இடைபடுவீராக. உடைய வார்த்தையினால எங்களோடு பேசுவீராக. ஹல்லேலூயா. வார்த்தையாகிய கர்த்தர் வெளிப்படுங்க, வெளிப்படுங்க, வெளிப்படுங்க. மகிமையின் தேவன் தம்முடைய பிரசன்னத்தை எங்கள் மத்தியில் வெளிப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபை ஊற்றப்படுவதாக. தேவ ஆவியானுடைய ஆளுகை வெளிப்படும்படி ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யுங்க. கிருபையும் சமாதானமும் உடைய பிள்ளைகளோடு கூட நிறைந்திருக்க ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். இந்த நாளில் நம்ம ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை தியானிக்க போகிறோம். ஆனாலும் ஆதியாகமம் மேலோட்டமாக சில காரியங்களை பார்த்துவிட்டு நாம் வேத வசனத்துக்குள்ளே வரலாம். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கரங்களில் வேதத்தை தந்திருப்பது நமக்கு மேலான பாக்கியம். அநேகருக்கு கிடைக்கவில்லை. இதை உருவாக்கும்படி அநேகர் தங்கள் உயிரையே தியாகம் பண்ணியிருக்கிறார்கள். எரித்து கொல்லப்பட்டார்கள். பட்டயத்தால் வெட்டுண்டு கொல்லப்பட்டார்கள். மரித்து போனவர்களுடைய எலும்புகளை எடுத்து எரித்தார்கள். எத்தனையோ கொடூர சம்பவங்கள் இந்த வேதத்தை அச்சிடுவதற்காக தேவனுடைய பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் பாடுகளை அனுபவித்திருக்கிறார்கள். இதை பார்க்கும்போது வேதம் நம்முடைய கையில் கிடைத்திருந்தும் அதை வாசிக்காமல் இருப்பது, தியானிக்காமல் இருப்பது நமக்கு பாவமாக கருதப்படுகிறது. ஆகவே இந்த நாளிலே ஆதியாகமத்தை நாம் கவனித்து பார்ப்போமானால், பரிசுத்த வேதத்திலே காலங்களை தேவன் பிரித்து வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 1-2 அதிகாரங்களை பார்க்கும்போது அது சிருஷ்டிப்பின் காலம், அதற்கு முன்பாக தூதர்களுடைய காலம், அதற்கு முன்பாக அறியப்படாத காலம் என்று ஒரு காலம். ஸ்தோத்திரம். ஆனால் அதற்கு பின்பு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் மனுஷனுடைய விழுகைக்கு பின்பு, மனுஷன் மகிமையை இழந்து போன பின்பு, தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்ட பின்பு, தான் எடுத்த மண்ணிற்கு அவனை அனுப்பிவிட்ட பின்பு, அந்த நாட்கள் மனசாட்சியின் காலங்களாய் இருக்கிறது. ஆதியாகமம் முழுவதிலும் அந்த மனசாட்சியின் காலம்தான். ஆனால் ஆண்டவர் 12ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை அழைத்த பின்பு அந்த காலம் வாக்குத்தத்தத்தின் காலமாய் மாறுகிறது. வாக்குத்தத்தத்திற்கு பாத்திரவான்களாய் இருந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகிய முற்பிதாக்கள் தேவனிடத்தில் கேட்டு பலி செலுத்தி வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டார்கள். தேவனே தேடி வந்து அவர்களை சந்தித்தார். அதற்கு பின்பு தேவனை அவர்கள் பற்றி கொண்டார்கள். நாமும் அந்த கோணத்தில் தான் தேவன் நம்மை ஒரு நாள் தெரிந்து கொண்டார். அதன் அடிப்படையில் அவரையே பற்றி கொண்டு ஓட
நமக்கு கிருபை தருகிறார். ஆகவே இந்த வாக்குத்தத்தத்தின் காலம் மோசே வரைக்கும் இருந்தது. ஆனால் மோசேயை தேவன் சந்தித்து ஊழியத்திற்கு தெரிந்து கொண்டபோது அந்த காலம் மாறுகிறது. அது நியாயப்பிரமாணத்தின் காலமாய் மாறுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்திருக்கும் வரைக்கும் அந்த நியாயப்பிரமாண காலத்திலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தான். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனித அவதாரமாய் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து பாடுகளை அனுபவித்து மனுக்குலத்தின் மீட்புக்காக தம்மையே ஒப்பு கொடுத்து சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிரோடு எழுந்து 500 பேருக்கு அதிகமானவர்களுக்கு தரிசனமானார் என்று 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி தரிசனமாகி 40ஆம் நாளில் பரமேறி போனார் என்று அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு 10 நாட்கள் சீசர்கள் மேல் வீட்டறையில் 120 பேரோடு காத்திருந்தபோது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ அன்றிலிருந்து கிருபையின் காலம் ஆரம்பித்திருக்கிறது. இன்றைக்கு நாம் கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது சபையின் காலம், ஆவியானுடைய காலம், அபிஷேகத்தின் காலம், ஏற்பாட்டு காலமாய் மாறுகிறது. ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணத்தின் காலத்திலும் நியாயப்பிரமாண கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து மனிதன் வாழ வேண்டியது இருந்தது. தேவன் 10 கட்டளையை கொடுத்தார். ஆனால் நியாயப்பிரமாணம் ஆதியாகமம் முதல் உபாகமம் வரை 613 கட்டளைகளை தேவன் அங்கே எழுதி கொடுத்திருக்கிறார். 80 நாட்கள் தேவ சமூகத்திலே இருந்த மோசேக்கு 5 ஆகமங்களை அவர் எழுதி கொடுத்தார். அதில் யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்தை தான் மோசே முதலில் தொடங்கியதாக சரித்திரம் சொல்லுகிறது. தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளாவன என்று சொல்லி அங்கேதான் தேவன் அவரை எழுத ஆரம்பிக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த 5 ஆகமங்களும் தோரா என்ற பெயரில் இஸ்ரவேல் ஜனங்கள் புனித நூலாக போற்றி வருகிறார்கள். நாமும் அவையில் உள்ள அதிகாரங்களை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், வாக்குத்தத்தங்களை கடைபிடிக்க பிரயாசைப்படுகிறோம். ஸ்தோத்திரம். கிருபையின் காலத்துக்கு பிறகு அங்கே 1000 வருஷ அரசாட்சி என்று ஒரு யுகம் வருகிறது. அதற்கு பிறகு நியாய தீர்ப்பு வருகிறது. அப்படியாக இந்த பூமியிலே மனிதன் தோன்றி அவன் வாழ்கிறான், வாழ்ந்த பின் மறைந்து போகிறான். இதை நாம் வேதத்தில் பார்ப்போம்னா ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். மனுஷன் பிறக்கிறான், வளர்கிறான், பிள்ளைகளை பெறுகிறான், சாகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அது யாருக்கு எழுதப்பட்டிருக்குன்னா சேத்துடைய சந்ததியினருக்கு எழுதப்பட்டிருக்கு. நான் யோசித்தேன், காயினுடைய வம்ச வரலாறை சொல்லும்போது ஏன் அவன் செத்தான் என்று வரவில்லை என்று யோசித்தபோது ஒரு வெளிச்சம் கிடைத்தது. அவன் மரித்து போனவன். எப்படி என்றால் பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் மரித்து கிடக்கிற சந்ததி காயினுடைய சந்ததி. சேத்தை பற்றி எழுதும்போது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது ஜனங்கள் கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஸ்தோத்திரம். அப்போ தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு சந்ததி இருந்தது. அது சேத்துடைய சந்ததி. காயினுடைய சந்ததி தேவனை தொழுது கொண்டார்கள் என்று சரித்திரமே கிடையாது. அதற்கு வேறே சரித்திரம் இருக்கிறது. ஆகவே நாம் இதை
நிதானமாக வேதத்தை ஆராய்ந்து படிக்க பரலோகத்தின் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். ஆதியாகமத்திலே முதல் அதிகாரம் தொடங்குகிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று அங்கே ஆரம்பிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இந்த தேவன் என்ற வார்த்தை எலோஹிம் என்று எபிரேய பதத்திலே வருகிறது. அதுடைய அர்த்தம் ஏல் என்றால் தேவன், ஹிம் என்ற கடைசி வார்த்தைக்கு பன்மையான வார்த்தையாய் இருக்கிறது. நாங்கள், அவர்கள், வந்தார்கள், விற்றார்கள், கட்டினார்கள், அந்த வார்த்தை அந்த பன்மையை குறிப்பிடுகிறது. ஆகவே தேவன் என்ற வார்த்தை அங்கே தனி ஒருவர் அல்ல, திருத்துவ தேவனாய் சிருஷ்டித்தார்கள் என்பது மிக தெளிவாய் முதல் வசனமே நமக்கு சொல்லுகிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் என்பது சரியான வார்த்தை அல்ல, வானங்களையும் என்று எபிரேய பதத்திலே வருகிறது. வேதம் அதற்கு பல கோணங்களிலே நமக்கு ஆதாரங்களை கொடுக்கிறது. வானங்கள் மடமடவென்று அகன்று போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். வானாதி வானங்களும் கொள்ளாத தேவனுக்கு நாங்கள் கட்டுகிற ஆலயம் எப்படிப்பட்டது என்று அவர் சொல்லுகிறார். தூபம் காட்டுகிறதுக்கே அன்றி அந்த தேவனுக்கு ஆலயம் கட்டக்கூடுமோ என்று சாலமோன் கேட்கிறார். அப்படியானால் தேவன் வானாதி வானங்கள் கொள்ளாத பெரிய தேவன். இந்த வானாதி வானங்களை பார்க்கும்போது வேதத்திலே 3 வானங்கள் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் அதில் முதல் வசனங்களை பார்க்கும்போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, மேன்மை பாராட்டுதல் எனக்கு தகுதியல்ல என்று சொல்லிவிட்டு அவர் ஆரம்பிக்கிறார். ஒரு மனுஷனை, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் மாம்சத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டானோ ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்டானோ நான் அறியேன், தேவன் அறிவார் என்று சொல்லி அங்கே அவர் பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் 3ஆம் வானம் வரைக்கும் பவுல் எடுத்துக்கொள்ளப்பட்டார். வானங்கள், வானாதி வானங்கள் என்று வேதத்தில் அநேக வேத வாக்கியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். தேவன் என்பதை பன்மையாய் பார்த்தோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற அந்த நிலைப்பாடு இருக்கிறது. அங்கே கீழே 2ஆம் வசனத்தில் பார்க்கும்போது எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது தேவன் நல்லது என்று கண்டார் என்று கீழே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் 2ஆம் வசனத்திலே பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இறையியல் வல்லுநர்கள் இதை பற்றி சொல்லும்போது இந்த 1ஆம் வசனத்திற்கும் 2ஆம் வசனத்துக்கும் இடையே நீண்ட யுகங்கள் கடந்து போனது என்று சொல்லுகிறார்கள். ஸ்தோத்திரம். ஏண்டா அந்த தூதர்கள் காலத்திலே விழுந்து போன தூதனால் பூமி ஒரு சீர்கெட்ட நிலைக்கு போனதாக சரித்திர ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். இதை ஏசாயா 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே உலகத்தை வனாந்திரமாக்கிறவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எரேமியா சொல்லும்போது பூமியை அதிர பண்ணினவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஏதோ ஒன்று
இந்த பூமியிலே விழுந்து போனவனால் நடந்திருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். தேவன் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் என்று 3ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லதென்று தேவன் கண்டார். தேவன் எதை உண்டு பண்ணினாரோ அதை நல்லது என்று கண்டார். ஆனால் உண்டு பண்ணினதில் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த 1ஆம் அதிகாரத்தில் வேறு சில காரியங்களை நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஏறக்குறைய 32 முறை தேவன் என்ற பதம் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அதில் தேவன் என்று சொன்னால் அதுடைய அர்த்தம் என்ன என்று பார்ப்போமானால், பொதுவாக ஆவிக்குரியவர்கள் நாம் தேவன் என்று சொல்லி பழகி போனோம். ஆனால் இது என்ன வார்த்தை என்று கேட்டால் யாருக்கும் தெரியாது. தேவன் தேவன் அவ்வளவுதான், அதுதான் தெரியும். ஆனால் தேவன் என்பது தமிழ் வார்த்தையே கிடையாது. தேவன் என்பது சமஸ்கிருத வார்த்தை. தேவன், கர்த்தர், அந்த 1ஆம் அதிகாரத்தில் அநேக வார்த்தைகள் சமஸ்கிருத வார்த்தைகள் இருக்கிறது. வேதம் முழுவதும், நாம் வைத்திருக்கிற வேதாகமம் முழுவதிலும் அநேக வார்த்தைகள் சமஸ்கிருத வார்த்தைகள் இருக்கிறது. பூமி என்று சொல்வதும் சமஸ்கிருத வார்த்தை. நிலம் என்பது தமிழ் வார்த்தை. கடவுள் என்பது அது இயற்கையாகவே, அதாவது சங்ககால இலக்கியம், சங்ககால தமிழர்கள் முதற்கொண்டு கடவுள் என்று சொல்லி பழகி போனார்கள். கடவுள், தேவனுக்கு கடவுள் என்பது தமிழ் வார்த்தை. ஆனால் நம்ம அதை அதிகமாக எடுக்க மாட்டோம். கடவுள் அப்படின்னு ஸ்தோத்திரம். நம்முடைய அறிவை கடந்து, நம்முடைய ஆற்றலை கடந்து, நம்முடைய திறமையை கடந்து, நம்முடைய செயலாற்றல் எல்லாவற்றையும் கடந்து, நம்முடைய ஞானத்தை கடந்து நிற்பவர் கடவுள். கடவுள், உள்ளத்தில் வாழ்பவர் கடவுள். தேவன் என்றால் அது சமஸ்கிருத வார்த்தை. இறைவன் என்பது சங்க காலத்தில் அரசர்களுக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. அரசர்களை இறை என்று ஆரம்பத்தில் சொன்னார்கள். ஆனால் போக போக இறைவன் என்று தேவனையே சொன்னார்கள். இது ரெண்டும் தமிழ் வார்த்தை. ஒரு நாள் ஒரு உயர் அதிகாரி ஒருவர் என்னை பார்க்க வந்தார். வந்தவர் கேட்டார், பரிசுத்தம் பரிசுத்தம் என்று சொல்லுகிறீர்களே, பரிசுத்தம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், பரிசுத்தம்னா பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொன்னேன். திரும்ப சொன்னேன், அப்பழுக்கற்ற அப்படின்னு சொன்னேன். வேற ஏதோ 1-2 வார்த்தைகளை எல்லாம் சொன்னேன். ஏன் அப்படி சொன்னேன்னா எனக்கே தெரியாது. அன்னைக்கு பரிசுத்தம் என்றால் என்ன? பரின்னா குதிரைன்னு அர்த்தம் தமிழ்ல. சுத்தம். அப்போ இதை எந்த கோணத்தில் பார்க்க முடியும்? அதை ஆராய்ந்த போது பரிசுத்தம் என்பது சமஸ்கிருத வார்த்தை. அதுக்கு ஒரிஜினல் தமிழ் தூய்மை என்ற அர்த்தம். கத்தோலிக்க பைபிளில் தூய்மை என்று தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. கத்தோலிக்க பைபிளிலும் சில வார்த்தைகள் சமஸ்கிருத வார்த்தைகள் தான் இருக்கிறது. தூய ஆவி, ஆவி என்பது சமஸ்கிருத வார்த்தை. சமுத்திரம் என்பது சமஸ்கிருத வார்த்தை. சோத்திரம். கடல் அல்லது பறவை என்பது தமிழ் வார்த்தை. விருட்சங்கள் என்பது சமஸ்கிருத வார்த்தை. மரம் என்பது தமிழ் வார்த்தை. இப்படி
ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலே அநேக வார்த்தைகள் சமஸ்கிருத வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மவும் தெரியாம போஸ்ட் தூண் என்றெல்லாம் சொல்லுவோம், கவர் கூடு அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். ரெண்டும் ஒன்று தான். இப்போ வேதத்தை ஆராய்வது நமக்கு கிடைத்த பாக்கியம். வேதத்தை ஆராய ஆராய நாம் அதிசயமாய் ஆராயப்படுகிறோம் தேவனால். பார்க்கிறோம், அந்த முதல் அதிகாரம் வெளிச்சம் உண்டாக கடவது என்று தேவன் சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலே ஆதியிலே என்று துவங்குகிறதை பார்க்கிறோம். ஆதியிலே என்ற வார்த்தையை பார்க்கும்போது யோவான் முதல் அதிகாரம் முதல் வசனத்திலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியிலே என்ன இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையானவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று அங்கே தெளிவாய் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையானவர் சிருஷ்டி கர்த்தர், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இந்த பிதா என்பதும் குமாரன் என்பதும் பரிசுத்த ஆவி என்பதும் சமஸ்கிருத வார்த்தை. அதனால்தான் கேத்தலிக்கில் தமிழில் சொல்கிறாங்க தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே என்று. இப்போ தந்தை மகன் தூய ஆவி, நம்ம அதை கொஞ்சம் யோசிப்போம். ஆனால் நாம் சமஸ்கிருத வார்த்தையில் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையானவர் சிருஷ்டிப்பிலே இருந்தார் என்று நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல வேதத்திலே நாம் பார்க்கும்போது யோவான் 1 யோவான் முதல் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், யோவான் ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் நாங்கள் தொட்டதுமாகிய ஜீவ வார்த்தைகளை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்படின்னா யோவான் எந்த அளவுக்கு இயேசுவை ருசி பார்த்தார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஏதோ பெயரளவில் ஆராதிச்சுட்டு போயிட்டே இருப்பது வாழ்க்கை அல்ல, தேவனோடு நெருங்குகிற வாழ்க்கை அல்ல. ஃபார்மாலிட்டியாக போகிறோம், ஆராதிக்கிறோம், வருகிறோம், அவ்வளவுதான். ஆனால் வேதத்தை அறிய வேண்டும் என்ற அந்த ஆவல் உள்ளத்தை நிரப்பும் போது அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை, தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை, தேவனோடு ஒன்றித்து வாழ்கிற வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை யோவான் அனுபவித்து வாழ்ந்தார். இயேசுவுக்கு 12 சீசர்கள் இருந்தாலும் அதில் ஒருவன் மட்டும் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு வாழ பழகி கொண்டார். அந்த பழக்கம், தேவனோடு வாழ்கிற அந்த பழக்கம், அது நம்மை நிரப்ப 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 அவரோடு ஒன்றித்து விடுகிறோம். ஏனோக்குடைய வாழ்க்கையும் அந்த வாழ்க்கையாய்த்தான் இருந்தது. அவன் பூமியிலே வாழ்ந்தான், குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். வாழுகிற நாளில் அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ நாம் இந்த பூமியிலே வாழ்கிற நாளில் இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கை நமக்கு உண்டாக வேண்டும். ஸ்தோத்திரம். என்னை மட்டும் தனியாய் விட்டு விட்டார்கள், நான் ஒருவனாய், எலியா சொன்னது போல நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். இப்பேற்பட்ட வார்த்தைகள் நமக்குள் வருமானால் நாம் இயேசுவோடு நெருங்கி வாழ்கிற அனுபவம் உள்ளவர்கள் அல்ல. ஸ்தோத்திரம்.
இயேசுவோடு நெருங்கி வாழ்கிற வாழ்க்கை, அவரையே சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை, அவருடைய பாதத்திலே காத்திருக்கிற அனுபவம் நம்மை நிரப்புமானால் தேவன் விரும்புகிற ஒரு உன்னதமான அனுபவத்தை நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று எடுத்துக்கொள்ளலாம். தேவனோடு வாழ்கிற வாழ்க்கையில் மனுஷனோடும் தேவனோடும் சமாதானமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. பரிசுத்தவான்கள் அதை கடைபிடித்தார்கள். இதை வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். வேதத்தில் பார்க்கும்போது நாம் தேவனை தேவன் என்று சொல்லுகிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்போது அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். அப்படியானால் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரே நாமம் இயேசு என்ற நாமம். அந்த நாமத்தை சொல்ல 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 உள்ளம் ஆனந்தத்தால் துள்ளும். ஸ்தோத்திரம். அப்படியானால் இயேசு என்று மட்டும்தான் சொல்ல வேண்டுமா என்று கேட்டால் இல்லை. ஒவ்வொருவரும் தேவனோடு எந்த அளவில் நெருங்குகிறார்களோ அந்த அளவில் அவரோடு கூட பேசலாம், பழகலாம். மல்கியா 1:6 நான் பிதாவானால் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று கேட்கிறார். ஸ்தோத்திரம். தேவனை அப்பா, பிதாவே என்று கூப்பிடுவோமானால் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும். அவர் அதை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் இயேசுடைய இரத்தத்தினால் பிள்ளைகள் ஆக்கப்பட்ட நமக்கு அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க நாம் அறிந்திருக்க வேண்டும். இயேசுவை கனப்படுத்தி வாழாத வாழ்க்கை மாய்மாலமான வாழ்க்கை. தேவனோடு உறவாடாத வாழ்க்கை மாய்மாலமான வாழ்க்கை. அதனால்தான் தேவன் சொன்னார், இம்மக்கள் உதட்டால் என்னை புகழுகிறார்கள், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு தொலைவில் இருக்கிறது. மத்தேயு 1:23 அவர் நம்மோடு இருக்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இம்மானுவேல், அவர் நம்மோடு இருக்கிற தேவன், நம்மோடு எப்போதும் இருக்கிறவர், என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கிறவர், நம்மை விட்டு விலகாது இருக்கிறவர், நம்முடைய சோதனையில, வேதனையில, சாதனையில எல்லாவற்றிலையும் அவர் கூடவே இருப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். கைவிடாத ஒரு தேவன். அவர் கூட இருக்கும்போது நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேதத்திலே ஆண்டவர் என்று அழைத்திருக்கிறார்கள், அவரை எஜமான் என்று அழைத்திருக்கிறார்கள். பழைய ஏற்பாடு முழுவதிலும் ஆண்டவர் எஜமான், அந்த கான்செப்ட் தான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நிருபங்களில் வரும்போது, புதிய ஏற்பாட்டு சபையில் வரும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அதிகமாய் இயேசுவை அறிக்கை பண்ணுகிற ஒரு அனுபவம் புதிய ஏற்பாட்டு நிருபங்களில் நம்ம பார்க்க முடியும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இயேசு என்னும் நாமத்தை சொல்லும்போது பிசாசுகள் அலறி அடித்து ஓடும். இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லும்போது பிசாசுகள் நடுங்கும். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு என்னும் நாமத்துக்கு முன்பாக பிலிப்பியர் 2:6 வாசிக்கும் போது இந்த வசனத்தை காணலாம். நம்ம வாழ்க்கையில ஸ்தோத்திரம், பிசாசை நடுங்க வைக்கிற ஒரு வாழ்க்கை, தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை, மகிமையின் தேவனுக்காய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை,
அந்த வாழ்க்கையை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தேவன். சிலர் கேட்பார்கள், எல்லாவற்றையும் தோற்றுவித்தது தேவனானால் தேவனை தோற்றுவித்தவர் யார்? தேவனை ஒருவரும் தோற்றுவிக்க முடியாது. ஒரு முறை சாது ஸ்டீவன் அவர்கள் பெரியார் திடல்ல பெரியாருக்கு 3 ஆண்டுகள் சீசனாயிருந்தாராம். அப்பொழுது ஒரு நாள் பெரியார் திடல்ல நடந்த மீட்டிங்ல பெரியார் பேசும்போது ஒரு மழை பலமாய் பெய்ததாம். பெரியார் சொன்னாராம், கடவுளே, இப்பலாம் மழை பெய்யணும். உடனே இவர் வீட்டில் வந்து கேட்டார், ஐயா, கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று. பெரியார் சொன்னாராம், இல்லை போடா அப்படின்னு. அவர் திரும்பவும் போய் கேட்டாராம், ஐயா, கடவுள் இருக்கிறாரா இல்லையா? அவர் சொன்னார், கடவுள் இருக்கிறார், அதுதான் இல்லைன்னு சொன்னேன். ஏன்னா கடவுளை தேட வேண்டிய அளவுக்கு மனிதன் தேடவில்லை, அதனால் தான் இல்லை என்று சொன்னேன் என்று சொன்னாராம். அதற்கு பிறகு இந்த பரிசுத்தவான் தேவனை தேட ஆரம்பித்தார். நல்ல ஒரு ஊழியக்காரராய் மாறினார். நம்முடைய வாழ்க்கையில் தேவனை தேடுகிறோம். தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு அவரை நம்மால் தேட முடிகிறதா? வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் அருவருப்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதம் வாசிக்கிற அனுபவங்கள் இருக்கிறதா? வேதத்திற்கும் நமக்கும் இடைவெளி விட்டிருக்கிறோமா? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று இயேசு சொல்லுகிறார். அப்படியானால் வேத வாக்கியங்களை ஆராய நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அவர் வானத்தை சிருஷ்டித்தார், வானாதி வானங்களை சிருஷ்டித்தார், பூமியையும் சிருஷ்டித்தார். ஆரம்பத்தில் சொன்னேன், பூமி என்பது சமஸ்கிருத வார்த்தை, நிலம் என்பது தமிழ் வார்த்தை. பூமி. இப்போ பூமியை சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையாய் மாறிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது பெருமையாயிற்று. பூமி என்பதற்கு ஒரு அர்த்தம், மனிதன் பூமியின் மண்ணினாலே உருவாக்கப்பட்டவன். மனுஷன் ஒழுங்கின்மையாய் மாறிப்போனான் என்று எடுத்துக்கொள்ளலாம். அவனுக்குள்ள வெறுமை இருக்கிறது. தேவனை தேடுகிற உணர்வு இருக்கிறது, ஆனால் வழி தெரியவில்லை, திணறுகிறார். தேவன் யார் என்று கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார். தேவனை தேடி கண்டுபிடித்தவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். தேவனோடு வாழ்கிற வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். தேவனோடு வாழ நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. வேதத்தில் பார்க்கிறோம், ஆதியிலே என்று தொடங்கி வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பெயரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு நம்மை பார்க்கும்போது ஆதியில் அவரிடத்தில் வைத்த அன்பு இல்லை என்று காண்பாரானால், அதுபோல் பரிதாபம் வேறொன்றும் இல்லை. ஒரு நாள் இயேசுவை நேசிக்க ஆரம்பித்தோம், இயேசுவோடு வாழ ஆரம்பித்தோம். அந்த வாழ்க்கையில வளர்ந்து கொண்டு வருவோமானால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை, அது இயேசுவுக்காக வாழ்ந்து அவரோடு வாழ்ந்து அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட நம்மை ஒப்பு கொடுக்கணும்.
அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக தேவன் நம்மை நடத்தும்படி அனுதினமும் வேண்டிக் கொள்ளணும். அவரை நோக்கி கேட்கும்போது அவர் கூப்பிடுகிற குரலுக்கு செவிசாய்க்கிற தேவன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் தேவனை நோக்கி கூப்பிடும்போது, இயேசுவை நோக்கி கூப்பிடும்போது அவர் கூப்பிடுகிறவர்களுக்கு செவி கொடுக்கிற தேவன். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். அவரை நோக்கி கேட்கும்போது நாம் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம். அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்முடைய குரலுக்கு செவி கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் சர்வ ஞானமுள்ள தேவன். அந்த சராசரங்களை உருவேற்படுத்தும் போது ஒவ்வொன்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்தார் என்று எழுதியிருக்கிறபடி அவர் எதை சொன்னாரோ அது நல்லது என்று கண்டார். அது அப்படியே ஆயிற்று. வேதத்தில் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதி முதலே தேவன் சொல்ல அது ஆயிற்று. ஸ்தோத்திரம். தேவன் அதை நல்லது என்று காண்கிற தேவன். பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாறி போயிற்று. ஆழம் இருளாயிருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 1:21 எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. ஏன் மனிதனுடைய இருதயம் இருளடைகிறது? தேவனை அறிந்திருக்கிறார்கள், அவரை துதிக்கவில்லை, அவரை மகிமைப்படுத்தவில்லை, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கவில்லை. ஆகவே உணர்வில்லாத அந்த இருதயம் இருளடைந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய இருதயம் உணர்வுள்ள இருதயமா? வேத வாக்கியங்களை வாசிக்க வாசிக்க நம்முடைய இருதயம் உணர்வுள்ளதாய் மாறும். வேதம் ஒரு பறவையுடைய ஒரு இறக்கை போன்றது. ஜெபம் ஒரு பறவையுடைய மறு இறக்கை போன்றது. இரண்டு இறக்கைகள் ஒன்று சேர பறக்கும்போது பறவை வானளாவ பறக்கிறது போல மனித வாழ்க்கை வேதத்தாலும் ஜெபத்தாலும் வாழ்க்கையை கட்டி எழுப்பும் போது தேவனோடு பறக்கிற ஒரு உன்னத அனுபவத்திலே நாம் மாறிக்கொண்டே இருப்போம். அந்த அனுபவத்தை நானும் நீங்களும் வாஞ்சிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வேதத்திலே பார்க்கும்போது தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவேனும் இருளில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். ஸ்தோத்திரம். தேவனை பற்றி சொல்லும்போது சூரியனை பார்க்கிலும் 7 மடங்கு பிரகாசம் உள்ளவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளவு மகிமை பொருந்திய தேவன் இந்த பூமிக்கு வெளிச்சத்தை கட்டளையிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் அவர் வெவ்வேறாக பிரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இருளானது ஒளியை பற்றி கொள்வதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய வெளிச்சத்தில் நடக்க நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது
பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, வேதமே வெளிச்சம், கட்டளையே விளக்கு, போதக சிக்ஷை ஜீவ வழி என்று. ஆண்டவர் இயேசுவாகிய வெளிச்சத்திலே நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். வாழ்க்கையை தேவனோடு வாழ ஒப்பு கொடுப்போம். மகிமையின் தேவன் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரங்களை அவருக்கு பிரியமானதாய் மாற்றி அவரோடு வாழ, அவரோடு ஐக்கியமுள்ளவர்களாய் வாழ நம்மை பக்குவப்படுத்துவாராக. கர்த்தர் அப்படி செய்கிறபடியால் அவருக்கே மகிமை உண்டாவதாக. நாம் கொஞ்ச நேரம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரோடு நெருங்க, இயேசுடைய அன்பிலே நிலைத்திருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். மகிமையின் தேவன் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. தேங்க்யூ லார்ட். தகப்பனே, மை துதிக்கிறோம். கிருபையின் தேவனே, மை துதிக்கிறோம். மகிமையான இயேசுவை துதிக்கிறோம். அதிசயமான தேவன் தம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளவர், உடைய கிருபையின் கரம் நீட்டுவீராக. தெய்வீக இரக்கங்களை வெளிப்படுத்துவீராக. தெய்வீக விடுதலைகளை வெளிப்படுத்துவீராக. பரலோக தேவன் தம்முடைய ஆளுகையை வெளிப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். தேவ கிருபை அளவில்லாமல் பெருகட்டும் என்று ஒப்பு கொடுக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளவர், கிருபை பொருந்திய தேவன், மகிமையினால் நிறைந்த தேவன், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன், தம்முடைய கிருபையின் பிரசன்னத்தை வெளிப்படுத்தும்படி ஜபிக்கிறோம். இணைந்திருக்கிறோம் உடைய பிள்ளைகள் மேல் உடைய கிருபை இருக்கட்டப்பா. ஸ்தோத்திரம். இணைய வேண்டியவர்களையும் கர்த்தருடைய கரம் இணைக்கும்படி ஜபிக்கிறோம். அதிசயங்களை, அற்புதங்களை கர்த்தர் செய்யுங்க. தெய்வீக விடுதலைகளை வெளிப்படுத்துங்க. பரலோகத்தின் தேவன் தம்முடைய இரக்கங்களை வெளிப்படுத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம். வல்லமையின் தேவன் தம்முடைய மகிமையினால் மூடுவீராக. வார்த்தையினால் நிரப்புவீராக. வார்த்தையின் வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் என்று ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதியும். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you, Jesus. தொடர்ந்து நாம் சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் கேட்கக்கூடிய நேரம், அதை கேட்கலாம். அதை நேரடியாக சொல்ல விரும்பலைன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு கேள்விகளை அனுப்பி வைத்தாலும் அதற்குரிய பதில் வருகிற திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு நாம் தொடங்குவோம். அப்பொழுது அதை பதில்களை தெரிவிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசுவை விசுவாசியுங்கள், இயேசு உங்களை விடுதலையாக்குவார். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை நிச்சயம்.